Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 27, Facilitators of International Business. பன்னாட்டு வணிகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். In this chapter, there is one do you know question. Affiliates of World Bank Group. Affiliates of World Bank Group. உலக வங்கி குழுவுடன் இணைந்த அமைப்புகள். உலக வங்கி குழுவுடன் இணைந்த அமைப்புகள். இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஐடிஏ, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஐஎஃப்சி, மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி எம்ஐஜிஏ, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் investment disputes ICSID. Okay, we will discuss them. Affiliates of World Bank Group. உலக வங்கி குழுவுடன் இணைந்த அமைப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஐடிஏ, பன்னாட்டு மேம்பாட்டு சங்கம். பன்னாட்டு மேம்பாட்டு சங்கம். It was set up in 1960. It provides term loans to member countries at concessional terms and conditions for their economic development. It creates supplementary sources of credit for member countries. It assists in poverty alleviation program of least developed countries. It provides support for health, education, infrastructure, agriculture, human resources development of developing and least developed countries. பன்னாட்டு மேம்பாட்டு சங்கம் 1960 உருவாக்கப்பட்டது. உறுப்பினர் நாடுகளோட பொருளாதார மேம்பாட்டுக்காக கடன் சலுகையுடன் கூடிய நிபந்தனைகளை கொண்டு வழங்கப்படுகிறது. வளரும் நாடுகளுக்கு வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு உதவி செய்கிறது. வளரும் நாடுகளுக்கு வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு உதவி செய்கிறது. பின்தங்கிய மற்றும் வளரும் நாடுகளுக்கு மருத்துவம், கல்வி, வேளாண்மை, மனிதவள மேம்பாடு ஆகிய துறைகளோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது. Then the next organization, International Finance Corporation. International Finance Corporation IFC. பன்னாட்டு நிதி கழகம். International Finance Corporation is an international financial institution that offers advisory services to build up a private sector in developing countries. It is headquartered at Washington, D.C. It was established in the year 1956. There are 184 countries in the membership list. It aims at lifting the standard of people of developing and least developed countries by removing poverty, improving education and health care, investing in infrastructure development and sustainable agricultural opportunities therein. என்ன சொல்கிறாங்க, இந்த பன்னாட்டு நிதி கழகம் அப்படிங்கிற அமைப்பு வளரும் நாடுகளில் தனியார் துறை வளர்ச்சிக்கு ஆலோசனை வழங்கும் பன்னாட்டு நிறுவனம் பன்னாட்டு நிதி கழகம் அப்படிங்கிறாங்க. வளரும் நாடுகளில் தனியார் துறை வளர்ச்சிக்கு ஆலோசனை வழங்கும் பன்னாட்டு நிறுவனம் இந்த பன்னாட்டு நிதி கழகம் அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு நிதி கழகம் 1956 தொடங்கப்பட்டது. வாஷிங்டன் நகர தலைமையிடமாக கொண்டு இது செயல்படுகிறது. இந்த அமைப்பில் 184 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. வளராத மற்றும் வளரும் நாடுகளினுடைய மேம்பாட்டுக்கு தேவையான மற்றும் அவர்களது வாழ்க்கை தர மேம்பாட்டு அடிப்படையில் வறுமை ஒழிப்பு, அப்புறம் கல்வி, சுகாதார வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சி,
இதர சேவை தொழில்கள் மேம்பாடு ஆகிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நிறைய நிதி உதவி செய்து வர்றாங்க, நிறைய நிதி உதவி செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிநேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, மல்டிநேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி MIGA, பன்னாட்டு முதலீட்டு பொறுப்புறுதி முகமை, பன்னாட்டு முதலீட்டு பொறுப்புறுதி முகமை. Multinational Investment Guarantee Agency is one of the international financial institutions offering political risk insurance and credit enhancement guarantees. Credit enhancement guarantees. The guarantee provides by this institution protects foreign direct investments against the political and non-commercial risk in developing countries. It is headquartered at Washington. It promotes the flow of foreign direct investment into developing countries. அரசியல் இடர்பாட்டு காப்பீடு, அரசியல் இடர்பாட்டு காப்பீடு. அப்புறம் கடன் விரிவாக்கம், கடன் விரிவாக்கம், பொறுப்புறுதி ஆகியவற்றை வழங்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நிதி நிறுவனம் இது. இந்த அமைப்பு அந்நிய நேரடி முதலீடு பெறுவதற்கான பாதுகாப்பை வளரும் நாடுகளுக்கு வழங்குகிறது, அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கிறது. வாஷிங்டன் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு இந்த அமைப்பு செயல்படுகிறது. அந்நிய நேரடி முதலீடு இந்த அமைப்பால் ஊக்குவிக்கப்படுகிறது. Then the last one is International Center for Settlement of Investment Disputes, ICSID, பன்னாட்டு முதலீட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு மையம், பன்னாட்டு முதலீட்டு பிரச்சனைகள் தீர்வு மையம். International Center for Settlement of Investment Dispute is an autonomous institution set up in order to provide a forum for conciliation and arbitration of international disputes. It was set up in 1966. It is located at Washington. நாடுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய முதலீட்டு பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைக்கக்கூடிய நோக்கத்தில் தன்னிச்சையான நிறுவனமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய முதலீட்டு பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைக்கக்கூடிய தன்னிச்சையான நிறுவனமாக இந்த அமைப்பு விளங்குகிறது. 1966 ஆண்டில் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.